உலகின் மதங்களில் எனக்கு தெரிந்து 75 விழுக்காடு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், யாரெல்லாம் அதிகமாக ஒரு மதத்தை நேசிக்கிறார்களோ அந்த மதத்தினுடைய கருத்து எல்லோருக்கும் பிடித்தது என்பது உறுதியாகிறது. நீதிபதி என்கிற முறையிலே அது ஒரு எவிடன்சியல் வேல்யூ என்று சொல்லுவோம். ஆனால் அது மாத்திரம் இருந்து பயனில்லை. இயேசுநாதர் பிறந்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை நாம் எல்லாரும் நினைத்து பார்க்க வேண்டும். எனக்கு பிடித்த அவர் பிறந்த நோக்கம், உலக மக்கள் அனைவரும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும், மேலே இருந்தாலும், கீழே இருந்தாலும், தாழ்ந்திருந்தாலும், வீழ்ந்திருந்தாலும், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்பு என்ற ஒரு வார்த்தையை முதலில் சொல்லுவர் அவர்தான். இந்த பைபிள்ல அந்த வசனத்தில் சொல்வது அதுதான். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னா, அதற்காக அவர் வாழ்ந்து காட்டினார். எல்லோரும் நம்மளாம் சொன்னது போல சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றெல்லாம் கிடையாது, வாழ்ந்து காட்டினார். அதே போல் நாமெல்லாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுநாதரை பொறுத்தவரை அவர் தவறு செய்தவர்களை மன்னிக்க சொல்லவில்லை, ஆனால் தனக்கு தீங்கு செய்தவர்களை அவர் மன்னித்தார். அதுதான் தெய்வத்தினுடைய ஒரு செயல். ஆகவேதான் அவரை நாம் தெய்வம் என்று சொல்கிறோம். நம்மை விட்டு அவர் பிரிந்திருக்கிறார் என்று சொன்னால், நம்ம யாரும் தெய்வம் என்று சொல்வதில்லை என்று சொன்னால், நமக்கு தவறு செய்பவர்களை நாம் தண்டிப்பதற்காக நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் இயேசுநாதர் தவறு செய்தவர்களை தண்டிக்க சொல்லவில்லை. ஆயினும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தவறு செய்தவர்களை எல்லாம் அவர் ஒரு துச்சமாக மன்னித்து விட்டார் என்பது ஒரு உலகத்திற்கு ஒரு பெரிய செய்தி. அந்த ஒரு பெரிய செய்தி சொன்ன காரணத்தினால் தான் உலக மக்களில் 75 விழுக்காடு மக்கள் இயேசுநாதரை நம்பினார்கள். அதுதான் இன்றைய காலம் வரை. அதுதான் ஒரு இந்த மதத்தை சேர்ந்தவன் அல்ல என்ற காரணத்தினால் மாத்திரம் கிடையாது, மனித இனத்தில் ஒருவன் என்ற காரணத்திலே பார்க்கும் பொழுது இயேசுநாதருக்கு ஈடாக ஒரு பிறவி இல்லை. அவர் வந்த நோக்கம் அதுதான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் உண்டு. கருத்து வேறுபாடு இல்லாதவன் மனிதனே அல்ல. நமக்கு என்று ஒரு ஆசை இருக்கும், ஆசை இல்லாமல் இருக்கும், வெறுப்பு இருக்கும். இதெல்லாம் தவறு இல்லை. இந்த காலத்திலே பிறந்த குழந்தையை வெறுக்கிற தகப்பனாரை பார்த்திருக்கிறோம், மனைவியை வெறுக்கிற கணவனை பார்த்திருக்கிறோம், கணவனை வெறுக்கிற மனைவியை, நிறைய கேசுகள் நான் இதெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் அடிப்படையிலே அவர்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் வந்ததின் நோக்கம் இந்த அன்பு என்பது ஒரு பெரிய பண்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அது ஒரு சிறந்த உதாரணமாக அமைய முடியும். அப்பொழுதுதான் நமக்கு அமைதி கிடைக்கும். இல்லையென்றால் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் நமக்கு பிளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இருக்கும். அது பிளஸ் சொல்றோம் பிளஸே சொல்லிட்டு, மைனஸா சொல்றோம் மைனஸே சொல்லிட்டு இருந்தா அமைதி இல்லை. அந்த அமைதியான வாழ்க்கை அதைத்தான் வாழ சொல்றார் இயேசு கிறிஸ்து. அவரை போல் கஷ்டப்பட்டு